அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா, வெற்றி கிடைக்கவில்லையா? உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை 5 நிமிடம் ஒதுக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே வெற்றிக்கான நல்ல காரணம் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாறுதல் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. குரு பகவான் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறார். சூரியனின் நீச்ச நிவர்த்தி, அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தை விட்டு சுக்கிரன் விலகுகிறார், புதன் விலகுகிறார். இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பயிற்சி என்பது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போவதால், மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று சனி பகவான் அமரக்கூடிய இந்த தருணத்துல வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு பகவான் வக்ரம் எடுப்பது, அதிலும் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் எடுப்பது பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் 5இல் வக்ரகதியில் திரும்பி 4ஆம் இடத்தை நோக்கிதான் நகர்கிறார். எனவே நன்மை நிறைவாக உண்டு. பொதுவாக ராசியின் நாதர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெற்றாலும் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுவதால் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 2 அமைப்பு படி பார்த்தாலும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் வலம் வருவதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வக்ர நிவர்த்தி பெறுவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்து விலகுகிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் நுழைகிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து முழுவதுமாக சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். உஷ்ண கிரகமான சூரியன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். முக்கூட்டு கிரக நிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் வலம் வரப் போகின்றன. ஏற்கனவே 9ஆம் இடத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். செவ்வாயுடன் இணைந்து 4 கிரக நிலைகள் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தியதற்கு பிறகு செவ்வாய் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைய போகிறார். இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்பட்டாலும் மிக சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி கிரகநிலைகள் நகர்வதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இதுவரை தொடர் தோல்வி, தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று பல நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். குறிப்பாக இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் மீனராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி உடல்நலம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கு
உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நினைத்தபடியே சுப நிகழ்வுகள் 7.5 சனி என்று சொன்னாலும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப வருமானம் உயரும். தேவையில்லாத வீண் விரய செலவுகளை சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் மாற்றி அமைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு அலைச்சல் சிரமம் விலகும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். சக பணியாளர்களிடமும் மேல் அதிகாரிகளிடமும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் தற்காலிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நிரந்தரமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக அற்புதமாக கைகூடுவதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த ஒப்பந்தங்கள் கூட இந்த தருணத்தில் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அபரிவிதமான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வருவதும் அமோகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி பல மடங்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் இந்த தருணத்தில் விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதால் புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி அரசியல் சார்ந்த பணிகளில் வருகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரும் தருணமாக உறுதியாகவே இந்த தருணம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக வலுவாக நல்ல முன்னேற்றம் அஷ்டமத்தை விட்டு புதன் விலகுவதால் கிடைக்க இருக்கிறது. எனவே மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் தடைகளை தகர்த்தறிந்து லாபம் நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். முன்கூட்டியே பல பணிகளை கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்து முடிப்பதால் பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே இந்த மாதத்தில் நிச்சயமாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து தொடர்ந்து 3 வாரம் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் தொடர் தோல்விகளும் விலகி வெற்றிக்கான வலுவான காரணம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.